அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, நம்ம இந்த ஒரு கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணி அது கூட ஒரு வேர்டு சேர்த்து அதை எப்படி கொஸ்டின் சென்டென்ஸாக உருவாக்குறது. சரியா? ஏற்கனவே நம்ம கொஸ்டின் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? அதிலிருந்து ஒரு வேர்டை எடுத்து இன்றைக்கி ஒரு கொஸ்டின் சென்டென்ஸாக எப்படி உருவாக்குறதுங்க பார்க்க போகிறோம். அதுதான் அதுக்குள்ள முதல் கொஸ்டின் வேர்டை இப்போ எடுக்கிறோம் நம்ம. அதான் ஷூ. என்ன, வாட், கியா. இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் சென்டென்ஸ் நம்ம இன்றைக்கி உருவாக்க போகிறோம். அதான் கொஸ்டின் சென்டென்ஸ். அதான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அந்த ஷூ யூஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம். சரியா? என்ன பிரச்சனை, வாட்ஸ் த ப்ராப்ளம். என்ன பிரச்சனை, வாட்ஸ் த ப்ராப்ளம். கியா முஷ்கில் ஹை. சரியா? கியா முஷ்கில் ஹை, வாட்ஸ் த ப்ராப்ளம். என்ன பிரச்சனை, இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. சரியா? அப்போ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறது ஷூங்கிறவுடைய வேர்டை லிங்க் பண்ணி கொஸ்டின் சென்டென்ஸ் உருவாக்குறோம். சரியா? அப்போ இப்போ நம்ம அதை எப்படி சொல்கிறோம் பாருங்கள். என்ன பிரச்சனை, வாட்ஸ் த ப்ராப்ளம், கியா முஷ்கில் ஹை. இதுக்கு என்ன அரபிக்? ஷூ அல் முஷ்கிலா. ஷூ அல் முஷ்கிலா. சரியா? ஷூ அல் முஷ்கிலா. ஷூ வாட், அல் முஷ்கிலா தி ப்ராப்ளம். சரியா? முஷ்கிலான்னு சொன்னால் ப்ராப்ளம், அல் முஷ்கிலான்னு சொன்னால் தி ப்ராப்ளம். அப்போ ஷூ அல் முஷ்கிலான்னு சொன்னால் வாட்ஸ் த ப்ராப்ளம் கரெக்டாக வருது. கியா முஷ்கில் ஹை, என்ன பிரச்சனை. கரெக்டாக? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அங்கே என்ன இருக்கிறதுன்னு கேட்குறோம். ஏதோ ஒரு இடத்த காட்டி அங்கே என்ன இருக்கிறதுன்னு கேட்குறோம். சரியா? வாட்ஸ் இன் தேர், வாட்ஸ் இன் தேர், வஹா கியா ஹை. அங்கே என்ன இருக்கிறது, வாட்ஸ் இன் தேர், வஹா கியா ஹை. இதுக்கு என்ன அரபிக்? சரியா? ஷூ ஃபி ஹினாக். சரியா? ஷூ ஃபி ஹினாக். சரியா? ஷூ வாட், ஃபி இன், ஹினாக் தேர். கரெக்டாக வருது. வாட்ஸ் இன் தேர். சரியா? அங்கே என்ன இருக்கிறது, வாட்ஸ் இன் தேர், வஹா கியா ஹை. கரெக்டாக வருது. சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அதே ஷூவை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு ஆளை பார்த்து கேட்குறோம். நீ என்ன செய்கிறேன்னு கேட்குறோம். சரியா? நீ என்ன செய்கிற. சரியா? வாட் ஆர் யூ டூயிங். தும் கியா கர் ரஹி ஹோ. தும் கியா கர் ரஹி ஹோ, வாட் ஆர் யூ டூயிங். நீ என்ன செய்கிறாய். இதுக்கு என்ன அரபிக்? ஷூ தஸ்ஸவி. ஷூ தஸ்ஸவி. சரியா? ஷூ வாட், தஸ்ஸவி யூ ஆர் டூயிங். சரியா? அப்போ சொல்லும்போது கொஸ்டின் வேர்டாக மாறும்போது வாட் ஆர் யூ டூயிங்னு வரும் அது. சரியா? கொஸ்டின் வேர்டாக அதை சேர்க்கும்போது ஷூ தஸ்ஸவின்னு சொல்லும்போது வாட் ஆர் யூ டூயிங். சரியா? புரியுதா? தும் கியா கர் ரஹி ஹோ, நீ என்ன செய்கிற. கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உனக்கு என்ன வேணும்னு கேட்குறோம். சரியா? உனக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட். ஆப்க்கு கியா சாஹியே. ஆப்க்கு கியா சாஹியே, வாட் யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும். இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. சரியா? பாருங்கள். இதில் பாருங்கள். இங்கிலீஷில் வாட் டூ யூ வாண்ட் ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்குன்னு வைங்க. அரபிக்கில் 2 வேர்டு தான். சரியா? அந்த ஃபுல் மீனிங் இந்த 2 வேர்டில் வருது. அதாவது ஷூ துரீத். அதான் உனக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட், ஆப்க்கு கியா சாஹியே. ஷூ துரீத். சரியா? ஷூ வாட், துரீத் யூ வாண்ட். சரியா? அதான் ஷூ வாட், துரீத் யூ வாண்ட். அப்போது நம்ம அரபிக் படி பார்த்தா வாட் யூ வாண்ட்டு தான் வரும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த அரபிக் லாங்குவேஜில் இந்த டூ, இஸ், ஆம், ஆர் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம தான் சேர்த்துக்கணும். சரியா? அப்போ இது அரபிக் படிப்பு வாட் யூ வாண்ட்டுன்னு வருது. நம்ம ஒரு டூ இடையில சேர்த்து வாட் யூ வாண்ட். கரெக்டாக? ஆப்க்கு கியா சாஹியே, உனக்கு என்ன வேணும். சரியா? ஷூ துரீத். ஷூ வாட், துரீத் யூ வாண்ட். கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஷூ அதாவது உன் பெயர் என்னன்னு கேட்குறோம் ஒரு ஆள்கிட்ட. சரியா? ஒரு ஆள்கிட்ட உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்குறோம். துமாரா நாம் கியா ஹை, ஆப்கா வாட்ஸ் யுவர் நேம். சரியா? உன் பெயர் என்ன, வாட்ஸ் யுவர் நேம். துமாரா நாம் கியா ஹை. சரியா? ஓகே. உன் பெயர் என்ன, வாட்ஸ் யுவர் நேம். துமாரா நாம் கியா ஹை. இதுக்கு என்ன அரபி? ஷூ இஸ்மக். சரியா? ஷூ இஸ்மக். அதாவது ஷூ வாட், இஸ்மக்னா யுவர் நேம். அதாவது இஸ்மன்னா நேம், இஸ்மக்னா யுவர் நேம். அப்போ சேச்சும்போது ஷூ இஸ்மக்னு சொன்னால் வாட் இஸ் யுவர் நேம். கரெக்டாக? துமாரா நாம் கியா ஹை, உன்னுடைய பெயர் என்ன. கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. உனக்கு பிடிச்ச நிறம் என்னன்னு கேட்குறோம். அது எப்படி கேட்குறது அரபியில்? உனக்கு பிடிச்ச நிறம் என்ன, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர். आपका पसंद का रंग क्या है. आपका पसंद का रंग क्या है, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர். உனக்கு பிடிச்ச நிறம் என்ன. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? ஷூ லோனிக் அல் மஃபதல். சரியா? ஷூ லோனிக் அல் மஃபதல். சரியா? ஷூ வாட், லோனிக் யுவர் கலர். அதாவது லோன்னா கலர், லோனிக்னா யுவர் கலர், அல் மஃபதல்னா ஃபேவரேட். சரியா? அப்போ நம்ம இங்கிலீஷ்க்கும் இந்த அரபிக் சென்டென்ஸுக்கும் பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் வந்த மாதிரி தெரியும். ஏன்னா வாட் யுவர் கலர் ஃபேவரேட்னு தான் வருது அரபிக் படி.
சரியா. ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்லணும், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்னு சொல்லணும். ஆனால் வேறு வழியே இல்லை, அரபிக்கில் வந்து இப்படி தான் வரணும், நம்ம தான் மாற்றி சொல்லிக்கணும். சரியா. ஷூ லோனிக்குன்னு தான் சொல்லி ஆகணும். சரியா. ஷூ லோனிக் அல் மஃபதல். சரியா. ஷூ வாட் லோனிக்கு யுவர் கலர் அல் மஃபதல் ஃபேவரட். அது சேர்த்து வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர், உனக்கு பிடித்த நிறம் என்ன, ஆப்கா பசந்த் கா ரங் கியா ஹே. கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, இன்னைக்கு என்ன தேதின்னு கேட்குறோம். சரியா. இன்று என்ன தேதி, வாட்ஸ் த டேட் டுடே. சரியா. வாட்ஸ் த டேட் டுடே, ஆஜ் கியா தாரீக் ஹை. ஆஜ் கியா தாரீக் ஹை, வாட்ஸ் த டேட் டுடே, இன்று என்ன தேதி. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. ஷூ அல் தாரீக் அல்யோம். சரியா. ஷூ அல் தாரீக் அல்யோம். ஷூ வாட் அல் தாரீக் தி டேட் அல்யோம் டுடே. கரெக்டாக வருது மீனிங். சரியா. ஷூ வாட் அல் தாரீக் தி டேட் அல்யோம் டுடே. अब चल देखो व्हाट्स द डे टुडे, आज क्या तारीख है, आज क्या तारीख है, இன்று என்ன தேதி. கரெக்டா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உன்னுடைய அட்ரஸ் என்னன்னு ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. சரியா. உன்னுடைய அட்ரஸ் என்ன, அதான் உன்னுடைய விலாசம் என்ன. வாட்ஸ் யுவர் அட்ரஸ், आपका पता क्या है, आपका पता क्या है, வாட்ஸ் யுவர் அட்ரஸ், உன்னுடைய அட்ரஸ் என்ன. சரியா. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. ஓகே. ஷூ அன்வானிக். சரியா. ஷூ அன்வானிக். ஷூ வாட், அன்வான்னா அட்ரஸ், அன்வானிக்குன்னு சொன்னால் யுவர் அட்ரஸ். அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய இக்கு தான் யுவருங்கிற மீனிங் கொண்டு வர்றது. சரியா. அப்போ ஷூ அன்வானிக்குன்னு சொன்னால் வாட்ஸ் யுவர் அட்ரஸ். ஷூ வாட் அன்வானிக் யுவர் அட்ரஸ், அதான் அன்வான்னா அட்ரஸ், அன்வானிக்குன்னா யுவர் அட்ரஸ். அப்போ ஷூ அன்வானிக்குன்னு சொன்னால் வாட்ஸ் யுவர் அட்ரஸ், உன்னுடைய விலாசம் என்ன, உன்னுடைய உன்னுடைய அட்ரஸ் என்ன, வாட்ஸ் யுவர் அட்ரஸ், ஆப்கா பத்தா கியா ஹை. கரெக்டாக வருது. சரியா. ஓகே, இன்றைக்கி இவ்வளோ சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இன்றைக்கி இவ்வளோ போதும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா. ஓகே, மீதி நாளைக்கு பார்க்கலாம். சரியா. ஓகே, மாஸ்லாம்.